கோபாலகிருஷ்ணன் எழுதிய சமையல் எரிவாயு பதற்றமும் உண்மையும் எனும் கட்டுரை இன்று சிந்தை இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. மேற்காசிய போர் பதற்றத்தின் பின்னணியில் இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் உற்பத்தி, இறக்குமதி மற்றும் விநியோகம் குறித்த முக்கிய தரவுகள் கோபாலகிருஷ்ணன் எழுதியுள்ள கட்டுரையில் வழங்கப்பட்டுள்ளன. போர் பதற்றத்தால் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் முன்பதிவு கடுமையாக அதிகரித்த நிலையில் தற்போது பழைய நிலைக்கு திரும்பியிருப்பது பெட்ரோலிய அமைச்சகத்தையும் எண்ணெய் நிறுவனங்களையும் சற்றே நிம்மதியடைய வைத்திருப்பதாக அந்த கட்டுரை கூறுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர்கள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்கு இந்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை கட்டுரையாளர் பட்டியலிடுகிறார். அதே நேரம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்வதையும், ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானின் கட்டுப்பாடுகள் தீவிரமடைவதையும் கவலையுடன் சுட்டிக்காட்டுகிறார். போர் முடிவுறாவிட்டால் அல்லது ஹோர்முஸ் நீரிணையை இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக கடப்பதற்கு ஈரானுடன் நிரந்தர ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படாவிட்டால் இந்த பதற்றம் தணிந்த நிலை எவ்வளவு காலம் நீடிக்கும் என்றும் கட்டுரையாளர் கேள்வி எழுப்புகிறார்.